எப்படி இருக்கு கமலின் தங் லைஃப் படம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணிரத்னம் சார் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் நடித்திருக்க படம் தான் வந்து தங் லைஃப். நாயகன் படத்திற்கு அப்புறம் இவங்க 2 பேருமே இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியானதுலேருந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர் இவங்கெல்லாம் நடித்ததுனாலேயே இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் ஆச்சு. சமீபத்தில் எழுந்த தமிழா கன்னடமா என்ற சர்ச்சைகளுக்கு மத்தியில் இன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் தங் லைஃப் படம் வெளியாகியுள்ளது. படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. டெல்லியில் அண்ணன் தம்பியா வந்து நாசர் அப்புறம் கமல் இவங்க 2 பேருமே கேங்ஸ்டராக இருக்காங்க. ஒரு எதிர்பாராத விபத்தில் துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் சிறு வயதில் சிம்புவை தத்தெடுத்து தனது மகனாக வளர்க்கிறார் கமல். ஒரு கட்டத்தில் கமலை அவரது கூட்டம் எதிர்க்கிறாங்க, கொலை செய்யவும் திட்டமிடுறாங்க. இந்த சதி திட்டத்தில் இருந்து கமல் தப்பிப்பாரா இல்லையா, கமல் வந்து எல்லாரையும் பழி வாங்குவாரா என்பதை பற்றி தான் வந்து படத்தின் கதை. படத்தில் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் படம் பயங்கரமாக இருந்தது. குறிப்பாக இளம் வயதில் கமலை காட்டிய ஒவ்வொரு காட்சிகளும் கைத்தட்டல்களை பெற்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிம்புக்கும் கமல் சாருக்கும் இருந்த பாண்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல நடிப்பில் கமலையே தூக்கி சாப்பிட்ற விதமாக நடிச்சிருக்காங்க சிம்பு. கமலஹாசன் இந்த படத்தில் சற்று வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் சினிமா பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.